ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம், அவர் என்ன சொன்னார்? டிடெக்டிவ் சார், அவரால் இங்கே வர முடியாதான். அதனால என்ன பண்ணுமா, அவர் வந்துட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காரு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கார் அவரோட அட்ரஸ். அவரோட இல்லத்துக்கு போய் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? வணக்கம், ஸ்ரீஹரி குருநானக் சார் நடி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த கோழிக்கு பின்னால் யார் இருப்படை என்பதை நீதான் எனக்கு காட்ட வேண்டும் பிரபு. பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மந்திரவாதி உள்ளான். அந்த மந்திரவாதியின் பெயர் ஜிம்பாலா. அவன் பூமிக்கடியில் உள்ள சுரங்கத்தில் தான் உள்ளான். ஓஹோ, பூமிக்கடியில் ஒரு சுரங்கத்தில் தான் காணா. மந்திரவாதி பேர் என்ன? ஜிம்பாலாவா? ஜும்பாலா? நம்மளால ஒன்றுலன் பண்ணிடலாம். என்ன? எஸ் மேம், அவனை ஒன்றுலன் பண்ணிடலாம். ஐயா, இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக சுரண்டை தோண்டி அந்த ஜிம்பாலா கண்டுபிடிச்சு கோழியை திரும்ப வந்துட்டு நம்ம வாங்கிக்கணும். யூஸ் பண்ணி நீங்கள் சுரங்கத்தை தோன்ற வைங்க ஐயா. நிச்சயமா தம்பி, சுரங்கத்தை தோன்ற வைக்கிறேன், இருங்க. எனக்கு தெரியாத மந்திரம் ஒன்றுமே இல்லை. நம சிவாய வாழ்க, நாகன்தான் வாழ்க, இனி பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் வாழ்க. எம்பெருமானே, தாங்கள் தான் இடி வரவேற்க வேண்டும். மட்டும் வேணா பட்டாடுப்பா, எல்லாருமே சேர்ந்து வேணாட்டான். என் பெருமான் இடியை வரவழைப்பாரு. ஆகியால எல்லாரும் வேண்டிக்கோங்கோ. என் பெருமானே, டேக் செஞ்சு இடிய வரவைங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆசீர்வாதத்தால இடி வந்து சுரங்கம் தோண்டிருச்சு. எல்லாரும் இந்த சுரங்கத்துக்குள்ள இறங்குங்கோ. ஃபர்ஸ்ட் நான் இந்த சுரங்கக்குள்ள இறங்குறேன். ஓ மை காட். அம்மா, ஜாக்கிரதையாக இறங்குங்கோ. இரு பசங்களை உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா, சுரங்கத்துக்குள்ள வட்டாள் அப்படியே நடந்துட்டே இருங்கம்மா. பின்னாடியே வாங்க. பூ இருக்குல்ல, இந்த பூ எங்கே இருக்குது? ஜொலிக்கிட்டே இருக்கோ. அந்த பக்கம் இடமா நம்ம போகணும். அட, என்ன நம்ம பாபாவுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பாபா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா டிடெக்டிவ் சார், நல்ல வேலை நான் இந்த பாபாவை கூப்பிட்டேன். இல்லாட்டி அவ்வளோதான், என்னன்னே தெரியாமல் முழிச்சுட்டுப்போம். சரி வாங்க போகலாம், நடந்தே போகலாம். அவர் சொல்கிற ஆக்ஷன் இல்லையாவும். பூ இந்த சைடு போனாதான் ரொம்ப ஜொலிக்குது. அதனால எல்லாரும் பின்னாடி வாங்கோ. Zimbala, no, I'm a very big magician. நான் ஃபேமஸ் magician. நான் என்னையே தோற்கடிக்கலாம்னு பார்க்குறீங்களா? நானே என்னோட ஆசை என்னன்னா, நான் நீண்ட காலத்துக்கு இந்த உலகத்துக்கு இழுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இதை தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லை. I want to be immortal. கண்டிப்பாக ஆசை நிறைவேறும் பாஸ். என்ன புஷ்பவழி, நான் ஜனமோசனுக்கு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம நைட் வந்து கோழி எட்டுன்னு போகிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜனமோ. சரி, என்ன? ஹே பாபா, எல்லாம் இந்த பாபா கொடுக்க அறிவுரைனால தான் அந்த டிடெக்டிவும் இந்த ஏதோ ஒரு அம்மா வந்து நம்ம தேடி வந்துட்டுருக்காங்க. ஓ பாபாவா? எந்த பாபா? ஓ மை காட். அவன் பேர் பாலாஜியா. ரொம்ப அப்படி ஃபேமஸான ஆள் போல. நம்மளே மிஞ்சிட்டோம் போல. ஓ மை காட். இந்த பாலாஜி சொல்கிற அறுவடையால் அந்த டிடெக்டிவும் அந்த அம்மாவும் வந்துட்டு அந்த பசங்களோட தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டிடெக்டிவ் நான் பார்த்தேன், எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து காமிச்சுருந்தேன். இந்த டிடெக்டிவே வந்து டவுட்ஃபுல்லாக சொன்னாரே, அதாவது இமேஜஸ் காணும்னு சொன்னேன். நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டேன். நல்லோட புஷ்பாவளே, நாவ் அவங்க வர போகிறாங்கல்ல, அந்த வழியிலே அவங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு புஷ்பாவாலே. அப்படியே ஈஸியாக இந்த ஜிம்பாலாவோட இடத்துக்கு நான் வர விடுவேதான். அதே சமயம் கோழி எட்டுன்னு போக விடுவேனா? ஜிம்பாலா, I'm a big, very big magician. இப்போ பாருங்க புஷ்பாவாலே, இவங்க வர இடத்துக்குள்ள நான் நிறைய ட்விஸ்ட் வர வச்சிருக்கேன்.
Oh my god, பாஸ், இப்படி நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே ஏதோ பெருசாக ஏதோ பண்ணிச்சிருக்கீங்க போல இருக்கே. எஸ், ஐ ஹவ் டன் சம்திங் வெரி பிக் that they can't ever imagine. அப்படியே பின்னாடியே வாங்க. இந்த பூ வந்து ரொம்ப ஜொலிக்குது இந்த பக்கம் போகும்போது. அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஜிம்பால கிடச்சிடுவான். என்ன சடனாக ஏதோ செடியாண்டு நீங்கள் என்னது பெருசாக ஏதோ செடி மாதிரி இருக்கு. என்ன செடியாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே. இதெல்லாம் பார்த்தா அப்படி கீரை மாதிரி தான் இருக்குது. எங்கே தொட்டு பார்ப்போம். ஏமா ஜிம்பாலோட தொடரமா அது ஜிம்பாலோட மாயஜால ஒட்டிலும் ஒன்றா இருக்கும். அப்படி நீங்கள் தொட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு சொல்ல முடியாடே. அட பாபா, அப்படிலாம் இல்லை பாபா. அதெல்லாம் தொட்ட ஒன்றாகுது. என்ன மயக்கமாக வருது. சந்திரிகாமா, ஐயோ ஏமா நான் அப்பவே சொன்னேனேம்மா, ஏமா தொட்டேல். நான் அப்பவே சொன்னேன், ஜிம்பாலா ஒரு சாதாரண மன்றவாடி கிடையாது, ஒரு மலை மடங்கு சக்தியுடைய மன்றவாடி. அவனோட சக்தி ஒரு சூரியக்காரிக்கு சமம். அதனால தான் இனிமேல் மாயா அவங்க நீங்கள் வர்றது அவனுக்கு எப்பயோ தெரிஞ்சு போச்சு அந்த மந்திர நீரால். ஆகியால உங்களை தடுக்கிறதுக்காகவே இந்த மாய் வந்துட்டு மாயக்குள்ள வச்சு தொட வச்சு அதை மயக்கப்பட்டிருக்கான். அந்த மாயக்குள்ள மயக்கத்துக்கான சக்தி இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். ஓ மை காட், சந்திரிகாமா அந்த என்னோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க. பாஸ், ஆனால் ஒன்று சொல்லணும் பாஸ், நீங்கள் உண்மையாலுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க. ஓ மை காட், உங்களுக்கு மட்டும் எப்படி பாஸ் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்குது. இனிமேல் புல்லை செட் பண்ணி அது வந்து அது மாயாஜாலம் கலந்து மயக்கப்படுற மாதிரி மாயாஜாலம்லாம் கலந்து இனிமேல் பண்ணிக்கோங்க. சூப்பர் பாஸ், யூ ஆர் வெரி குட். பின்னென்ன நான் சும்மா விடுவேனா என்ன? இந்த ஜிம்பாலாவோட எரிச்சுக்குள்ள வந்துட்டு கோழியை எடுத்துன்னு போகிறாங்க. அண்ட் என்னால் அது மட்டும் இல்லை, நான் வந்து சிரஞ்சீவியா லைஃப் ஃபாரெவராக என்னால் வாழ முடியாதா? நோ இதை நான் சும்மா விட மாட்டேன். இதோட லைஃப் கிடைச்ச ஆஃபர். ஸோ எப்படி நான் சும்மா விட முடியும்? ஸோ லெட்ஸ் சி எப்படி அவங்க வந்துட்டு சந்திரிகாமாவை எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஹஹஹா, இதோட இந்த மூலிகைக்கான மருந்து யாருக்குமே தெரியாது. ஓ மை காட், சந்திரிகாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏற்றுங்க. என்ன இங்க சுத்தமாக எழுந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்பா டிடெக்டிவ் தம்பி, என்கிட்ட ஒரு மந்திரம் தீர்த்தம் ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது சாமி வச்சு பூஜை பண்ணின ஒரு தீர்த்தம். அதை வச்சு வேணா தெளிச்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, தெளிச்சு பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த வாயில் ஊட்டியும் விடணும். நாடா சந்திரிகாமா எழுந்துக்க முடியும். ஓ மை காட், என்ன பாப்பா சொல்கிறீங்க? அட ஆமாம் தம்பி, இதோ இருங்கோ, அட எடுத்தாரேன். இதோ இருங்க தம்பி, நானே என் கையால் தெளிச்சு விடுறேன். அட சந்திரிகாமாவே எழுந்திச்சிட்டாங்க. எனக்கு என்னாச்சு? எனக்கு ஏதோ புல் திடீர்னு வந்துச்சு. ஆமாம், நம்ம எங்கே இருக்கோம்? ஓ மை காட், சந்திரிகாமா என்னம்மா, நம்ம வந்துட்டு அந்த சுரங்கத்துக்குள்ளே இருக்கோம். என்னது சுரங்கத்துக்குள்ளே இருக்கோம்மா? இதுக்கு வந்தோம்? எனக்கு அவ்வளோவா இது ஞாபகம் இல்லையே. ஓ மை காட், ஞாபகம்ன்றாங்க. அது அப்படி இல்லை தம்பி. அதாவது என்ன சொல்ல போனால், இந்த ஜிம்பாலா இருக்கே அந்த மந்திரப்புடு தொட்டனால அந்த பர்சனு மயக்க போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பர்சனுக்கு கொஞ்சம் நினைவு திரும்பி வரதே 5 நிமிஷம் ஆகும். அங்கே யாரும் ஞாபகம் இருக்கும், ஆனால் இப்போதைக்கு நடந்த சம்பவம் மட்டும் மறந்து போகும். ஓ, இப்படிப்பட்ட விஷயமா அது? சந்திரிகாமா, நாம் அப்போவே சொன்னோம் தொடங்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் தொட்டீங்க. நான் என்ன தொட்டேன்? சரி டிடெக்டிவ் ஐயா, நீங்கள் ஏதாவது சொல்லி சந்திரிகாமா நினைவு திரும்பும்படி செய்யுங்க. சந்திரிகாமா ஞாபகம் இருக்கா? உங்களோட கோழி அதோட பேர் என்ன? ஜாக்கோழி. அது டெய்லி காணாமல் போகுதே. அது விஷயமா என்னை வந்து தேடினீங்க. அதுக்கப்புறம் ஆமாம்மா ஞாபகம் வந்துச்சு.
டிடெக்டிவ் ஐயா உங்களை தேடி வந்துட்டேன். நீங்கள் ட்ரெயின்லாம் ஒரு ஷைலப்பட்டி ஃபாரஸ்ட் போகலான்னு நின்றீங்க. நான் உங்களை வந்து பார்த்தேன். அப்புறம் நீங்களே வரதா சொன்னீங்க. அப்போ கோழியப்பட்டி கேஸு, அப்போ ஜிம்பாலாங்கிற மந்திரவாடி இதுக்கு பின்னாடி இருக்கான். அவன் தான் அந்த மந்திரப்புடரை கொண்டு வந்து நான் தொட்டு நான் மயக்க போட்டேன். இப்போடா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. புரியுது. பாப்பா, உங்கள் கொடுத்து தீர்த்தத்தால் நான் குணமாயிட்டேன். இப்போ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாங்க பாப்பா, நான் வந்துட்டு உங்கள் பூ கொடுக்க காமிக்கிற டாக்ஷனில் அந்த ஜிம்பால மந்திரவாடியை தேடி அவனை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியணும். அவனோட பண்ணுறதையும் நிறுத்த சொன்னோம். கோழியும் வாங்கணும்.